اللهم لا إله إلا أنت. الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والله هو الغني الحميد. அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று அல் ஹமீத், புகழப்பட்டவன். எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லாரின் மூலமாகவும் அவன் புகழப்படுகிறான். அல் ஹமீத் என்பதும் அல்லாஹுடைய ஒரு பேர். அன்னைக்கு பேரை பற்றி சொல்லும் பொழுது அப்துல் ரஹ்மான் என்று பேர் வச்சிருந்தா ரஹ்மான்ட்டு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம். சில பேர் இப்படி விளங்கிடக்கூடாது, ஒருத்தர் 2-3 பேர் வச்சுருப்பாங்க. இப்போ எல்லா பேரையும் சொல்லி கூப்பிடணும், எந்த பேரையும் விடக்கூடாதுன்னு கிடையாது. சையது முகமது அபு தாஹிர்னு வச்சுருப்பாங்க. இப்போ 3 பேரையும் சொல்லி கூப்பிடணும்னா அதுக்குள்ள அவர் போயிடுவார். அப்போ இங்கே பேரை சுருக்கி சொல்கிறது தப்பு கிடையாது. பெரிய பேர், சில பேர் 3 பேர் 4 பேர் சேர்த்து வச்சுருப்பாங்க. 2 பேர் பேர் வைக்கிறாங்க, ஒரு பேர் வச்சா போதும், இதே விஷயம். ஆனால் ஒரு முகப்பத்தில் தாதாவுடைய பேர், ரசூலுல்லாவுடைய பேர், எல்லா பேரையும் சேர்த்து மொத்தமாக ஒரு 3 பேர் சேர்த்து வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கும்போது எல்லா பேரையும் சொல்லி கூப்பிடணுங்கிற கட்டாயம் இல்லை. எங்கே அடிமை, அல்லாஹ்வின் அடிமை, அல்லாஹ்வுக்கென்றே பிரத்யேகமான சில பேர்கள் இருக்குது. அது அடியார்களுக்கு அது கிடையாது, ரஹ்மான் போன்று. ஆனால் அதே சமயத்தில் அப்துல் ரஹீம் சொன்னால் ரஹீம்ட்டு சொல்லலாம். ஏன்னா ரஹீம் என்பது அடியார்களுக்கும் சொல்லப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ரஹீம் என்று சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி ஹமீதுங்கிற பேர் அடியார்களுக்கும் சொல்லலாம். புகழப்படுபவர், உலகத்திலே மக்களும் புகழப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுனால இது மாதிரியான பேரை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. அப்துல் ஹமீதுங்கிற இடத்துல ஹமீதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அல்ல. ஆனாலும் அது அல்லாவை பற்றி சொல்லும் பொழுது அல்லாவுக்கான புகழ் என்பது வேறு. அல்லாஹ் புகழப்பட்டவன் என்று சொன்னால் உலகத்திலே புகழப்படக்கூடிய எல்லா புகழுக்கும் அவன் சொந்தக்காரன். உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரையிலும் அல்ல, கியாமத்து வரையிலும் எவ்வளவு புகழ் பாடப்படுகிறதோ, எத்துணை புகழ் யாரையெல்லாம் புகழப்படுகிறதோ, எதை பற்றியெல்லாம் புகழப்படுகிறதோ, எல்லா புகழும் யாருக்கு போய் சேருண்டு? அல்லாஹ்வுக்கு. ஏனென்றால் அவன்தான் அத்துணை பேரையும் படைத்தவன், அவ்வளவு பேருக்கும் திறமையை கொடுத்தவன் அவன்தான். ஆது கூட்டத்தார்கள் அல்லாஹ்வுத்தாலா வலிமையாக படைச்சிருந்தான். பெரிய பெரிய கோட்டை கொத்தளங்களை கட்டி வச்சிருந்தாங்க, பெருமை அடிச்சாங்க. கேட்டாங்க, காலு மன் அஷத்து மின்னா கூவா, எங்களை விட வலிமையில் கடுமையானவர் யார் இருக்கிறாங்க? நாங்க தான் வலிமையில் கடுமையானவர்கள். மன் அஷத்து மின்னா கூவா. அல்லாஹ் கேட்டா, அவலம் யரோ அன்னல்லாஹ் அல்லதீ ஹுவ கலகஹும் ஹுவ அஷத்து மின்ஹும் கூவா, அவர்களை படைத்தவன் அவர்களை விட வலிமையானவன் இல்லையா என்று அல்லாஹ் கேட்டான். உங்களுக்கு வலிமையை கொடுத்ததே அல்லாஹ் தான். அந்த வலிமையை கொடுத்து படைத்தவன் எவ்வளவு வலிமை உள்ளவனாக இருப்பான்? உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வலிமை அது அல்லாஹ்வினுடைய கொடுத்த வலிமை தான். அப்படி உலகத்தில் யாராவது ஒரு மேடையில புகழப்படுறாருன்னு சொன்னா அந்த புகழ் அல்லாஹ்வுக்கானது. அவரை பற்றி புகழலாம், அவருடைய நல்ல தன்மைகளை பற்றி பேசலாம். ஆனால் அவரிடத்திலே அந்த தன்மை வந்தது அல்லாஹ்வின் மூலமாக. அப்ப அந்த புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். எனவே எல்லா புகழுக்கும், அதனால தான் சொல்றது சர்வ புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொல்வது. குர்ஆனுடைய முதல் அத்தியாயத்தினுடைய முதல் வசனமே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்தை கொண்டுதான் ஆரம்பிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், சர்வ புகழும், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. குர்ஆனுடைய முதல் அத்தியாயத்தினுடைய முதல் வசனம். அப்படிப்பட்ட ஒரு புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அடியார்கள் அல்லாஹ்வை புகழும் பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அதன் மூலமாக பிரத்யேகமான நன்மைகளை கொடுக்கிறான். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சமிஅல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொன்னாங்க. பின்னால் நிற்கிறவங்க ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஜமாத்துல ஒரு சஹாபி சொன்னாங்க, ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் முபாரக்கன் தையிப் கசீரன் தையிபன் அப்படின்னு சொன்னாங்க. ஹம்தன் முபாரக்கன் கசீரன் தையிபன், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும், அதிலேயும் எல்லா வகையான அதிகப்படியான புகழ் அவனுக்கு என்று சில வார்த்தைகளை சேர்த்து சொன்னாங்க. சத்தமா சொல்லியிருப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல விழுந்துருச்சு, அல்லது பக்கத்தில் நின்றதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுட்டாங்க. தொழுகு முடிஞ்சவொடனே கேட்டாங்க, மணில் முத்தக்கல்லிம், யார் தொழுகையில பேசுனதுன்னு கேட்டாங்க. அதாவது எல்லாம் தொழுகையில் அமைதியாக தானே நிற்கணும், யார் அதிகப்படியாக யாரும் சொல்லி பயந்து போனார் அந்த சாதி. ஆனால் சொன்னால் எதுவும் திட்டிடுவாங்களான்னு சொல்லி சொல்லவே இல்லை, அமைதியாக இருந்துட்டாங்க. 2வதும் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பவும் பதில் சொல்லலை. 3வதும் கேட்டாங்க, இதுக்கு மேலே பதில் சொல்லாமல் இருந்தால் ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், யாரை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்கன்னாங்க. அதே வார்த்தையை திரும்ப சொன்னாங்க, ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் தையிபன் கசீரன் முபாரக்கன் அப்படிங்கிற அந்த ஹம்து அல்லாஹ்வுடைய புகழை சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையினுடைய நன்மையை கொண்டு போவதற்கு 30 மலக்குமார்கள் போட்டி போடுறாங்கன்னு சொன்னாங்க. வானத்திற்கு அந்த நன்மையை எடுத்துச் செல்வதற்கு 30 மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள். அப்படிப்பட்ட உயர்தரமான வார்த்தையை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கிறீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் அல்லாஹ்வை புகழ்வதற்கு இதுதான் அதுதான் இல்லை, எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும், அதிலும் குறிப்பாக துஆவிலே அல்லாஹ்வை புகழ வேண்டும்.
துவா செய்கிறோம், அல்லாட்ட கேட்குறோம் நம்முடைய தேவைகள். கையை தூக்குறவனே நமக்கு 1000 தேவைகள் இருக்கும், அதைத்தான் சொல்லுவோம். எனக்கு அதை கூட இதை கூட, அந்த கஷ்டம் போகணும், இந்த கஷ்டம் போகணும், அந்த வியாதி போகணும், இந்த வியாதி போகணும். முதல்ல அல்லாவை புகழணும். எவ்வளவு புகழணுமோ அவ்வளவு புகழணும். இங்கே துவா செய்யறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. தொழுகை முடிஞ்சா ஏதோ ஒரு 5 நிமிஷம் துவாவுக்குன்னு சொன்னா ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கலாம். அதுக்கு மேலாம் ஒதுக்குறதுக்கு தயார் இல்லை. பல பேருக்கு அதுக்கும் கூட டைம் கிடையாது. சலாம் கொடுத்தா உடனே எந்திரிச்சு போயிட வேண்டியதுதான். ஏன்னா பல வேலை, அவங்களுக்கும் பல வேலைகள், துவாவுக்கு கூட நேரம் இல்லாத ஒரு காலம் இது. ஆனால் அப்போ துவாவுல அல்லாவை புகழ்வது, துவாவுக்கு தனியா நேரம் ஒதுக்கணும். தொழுகைக்கு பின்னாடி கொஞ்ச நேரம் துவா செஞ்சா கூட, தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லது மக்ரிபுக்கு பிறகு ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் துவாவுக்காக ஒதுக்கினா என்ன? துவாவுக்காக 20 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் துவாவுக்கு மட்டும் அல்லாவை மனதார புகழணும். அல்லாஹ் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் அல்லாஹ்விடத்துல சொல்லி காட்டணும். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி வருது. அவங்க ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்தாங்கன்னா சொல்லுவாங்கன்னா, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து பில் இஸ்லாம். அல்லாஹ்வை புகழ்வார்கள். யா அல்லாஹ், இஸ்லாத்தை கொடுத்தாயே அதற்காக உனக்கே எல்லா புகழும். அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்ததற்கு அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து பில் இஸ்லாம் வலக்கல் ஹம்து பில் ஈமான் வலக்கல் ஹம்து பில் குர்ஆன். எனக்கு ஈமானை கொடுத்தாயே உனக்கே எல்லா புகழும். நீ எனக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறாய், உனக்கே எல்லா புகழும். பில் முஆஃபாத் வல் அஹ்ல் வல் மால், ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி கேட்டாங்க. எனக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாயே உனக்கே எல்லா புகழும். செல்வத்தை கொடுத்திருக்கிறாய், உனக்கே எல்லா புகழும். ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாய், உனக்கே எல்லா புகழும். அடுக்கடுக்காக சொல்லுவாங்க. ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு மஜ்லிஸிலே அல்லாஹ்வை அந்த அளவுக்கு புகழ்வார்கள். லக்கல் ஹம்து கஸீரா கமா துன்இமு கஸீரா. யா அல்லாஹ், உனக்கு நிறைய புகழ் உண்டு, எப்படி நீ நிறைய எனக்கு நியாமத்தை கொடுத்திருக்கிறாயோ அது போன்று. நீ எனக்கு நிறைய நியாமத்தை கொடுத்திருக்கிற, அதே மாதிரி உனக்கு நிறைய புகழ் உண்டு. முதல்ல நியாமத்தை நினைக்கணும். கஷ்டம் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் முன்னாடி நிற்குமே தவிர, அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகள் பல சமயங்கள்ல மறந்து போயிடும். அல்லாஹ் ஒவ்வொரு நேரமும் ஒழுங்காக சிறுநீர் கழிப்பதற்கான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானே, அது எவ்வளவு பெரிய நியாமத். தாகம் வந்தால் தண்ணீரை கொடுக்கிறானே, தண்ணீரை குடித்தால் தாகம் தீருகிறதே, அது எவ்வளவு பெரிய நியாமத். சில வியாதி இருக்கு, எவ்வளவு தண்ணி குடித்தாலும் தாகம் தீராது. சில பேருக்கு என்ன தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது. அப்படிப்பட்ட வியாதிகள்லாம் இருக்குது. அல்லாஹ் நமக்கு தூக்கத்தை, மாத்திரை இல்லாம தூக்கத்தை கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் ஒன்னொன்னா நினைச்சு பார்த்தா ஏகப்பட்ட நியாமத்துகள் இருக்குது. அது அல்லாஹ்விடத்துல சொல்லணும். அல்லாஹ்விடத்துல சொல்லி அல்லாஹ்வை புகழணும். அல்லாஹ்வை புகழ்வதற்கு அதற்கென்று பழக வேண்டும், அதற்கென்று படிக்க வேண்டும். சில சமயங்கள்ல நல்லா இருக்கும்போது புகழ்ந்துருவோம், கஷ்டமா இருக்கும்போது புகழ முடியுமா? ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, ஏதாவது ஆபத்து, முசீபத்து, வியாதி, கஷ்டம் வந்துருச்சுன்னா எப்படி அல்லாஹ்வை புகழ்றது எப்படி? ஆனா அந்த சமயத்திலையும் அல்லாஹ்வை புகழணும். ரொம்ப பொறுமை தேவைப்படும். அந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்வதாக, மலக்குல் மௌத்திட்ட அல்லாஹ் கேட்டானா, இந்த என்னுடைய அடியாருடைய மகனுடைய உயிரை நீ எடுத்துட்டியான்னு கேட்டாங்க. சின்ன குழந்தை, அதாவது மலக்குல் மௌத்துக்கு இறக்கம்லாம் இருக்காது. சரி, இவர் உயிர் எடுக்கிறோமே, இவருடைய உயிர் எடுத்த இவருக்கு மனைவி இருக்கிறாங்க, விதவையா போயிடுவாங்களே, இவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு இறக்கம்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த டியூட்டி ஒப்படைக்கப்பட்டிருக்குதோ அந்த நேரத்தில் அந்த டியூட்டி அவங்க செஞ்சிருவாங்க. இது அவங்க ரொம்ப காலமாக குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு குழந்தை பிறந்திருக்குது, குழந்தை பிறந்த உடனே இறந்துருச்சு, அப்படி ஆகணும்னு சொல்ல வரல. பல சமயங்கள் அப்படி ஆயிருக்கு. பல சமயங்கள்ல இப்படி ரூஹ் எடுக்கும்போது, ஆஹா இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு இவங்க குழந்தைக்காக கஷ்டப்பட்டாங்களே, இப்போ உடனே நம்ம எடுக்கிறோமே அப்படின்னு அந்த மலக்குல் மௌத்துக்கு இறக்கம் வராது. ஏனென்றால் அவங்க டியூட்டி அது. அதுக்கு பின்னாடி நிறைய கயிறு இருக்கலாம். அல்லாஹ் சுத்தலா அதுக்கு நிறைய கயிறு வச்சிருக்கலாம், அது வேறு விஷயம். அந்த சமயத்தில் அவர் அப்படி யோசிக்க மாட்டார். அப்போ அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியாருடைய பிள்ளையினுடைய ரூஹை நீ கைப்பற்றிட்டியான்னு கேட்டான். ஆமான்னு சொன்னான். அவருடைய இதய கனியை நீ கைப்பற்றிட்டியான்னு கேட்டேன். ரொம்ப சின்ன குழந்தையாக பிறந்திருக்குன்னு சொன்னா எவ்வளவு பாசமா இருப்பார். குழந்தை வஃபாத் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு வேதனைப்படுவார். அது அவருடைய இதய கனி, அவருடைய உள்ளத்தினுடைய துண்டு. அது நீ கைப்பற்றிட்டியாப்பான்னு கேட்டாங்க. ஆமான்னா. அப்ப அல்லாஹ் கேட்பானா அந்த மலக்கிட்ட, அப்ப என்ன சொன்னார் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? இவ்வளவு காலத்துக்கு பிறகு ஒரு குழந்தையை கொடுத்தியே எடுத்துக்கிட்டே இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லக்கூடாது. சபுர் அந்த நேரத்துல தான் வேணும். அப்ப அந்த மலக்கு சொல்வாராம், ஹமிதல்லாஹ் வஸ்தர்ஜா, அல்லாஹ்வை புகழ்ந்தார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வை அந்த சமயத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றியே வருது. ஏதாவது வெறுக்கத்தக்க காரியம் நடந்துச்சுன்னா அப்பவும் சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலையிலும் நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன் என்று. கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வை புகழாம இருக்கக்கூட. கோபப்பட்டு என்ன ஆக போகுது? அல்லாஹ்ட்ட கோபப்பட்டு என்ன ஆக போகுது? அல்லாஹ்வை போய் நம்ம என்ன செய்ய முடியும்? அது அல்லாஹ்வுடைய நாட்டம், கல்லாக்கது நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, அப்படியானால் அவருக்காக இவர் இவ்வளவு பொறுமையோடு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லியிருக்கிறார் என்றால், இவருக்காக சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டுங்க, அதுக்கு பேரு வைங்க பைத்துல் ஹம்த்.
ஹம்தினுடைய வீடு, புகழப்பட்ட புகழருடைய வீடு என்று பேர் வைங்கன்னு சொல்லுவான். அவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறான் கஷ்ட காலத்துல அல்லாவை புகழும் பொழுது. எனவே எல்லா காலத்திலும் அல்லாவை புகழ்வதற்கு பழகி கொள்ள வேண்டும். மாச சம்பளம் வாங்கணும், 25ஆம் தேதி ஆயிடுச்சு, 24ஆம் தேதி ஆயிடுச்சு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு, ஏற்கனவே விலைவாசி எல்லாம் கூடி போச்சு, இன்னும் இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சுன்னு புலம்புறதை விட்டுட்டு அல்லாஹால இவ்வளவு நாளைக்கு அல்லாஹால கொடுத்தானே அப்படின்னு அல்லாவை புகழ்ந்துட்டோம்னு சொன்னா, இந்த மாசம் 24ஆம் தேதி வரைக்கும் வந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் 25 வரைக்கும் வரும், அதுக்கடுத்த மாசம் 26க்கு வரும், அடுத்த மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் வரும், அதுக்கு மேலேயும் பறக்கத்தாகும். அல்லாவை புகழும் போது இல்லை புலம்பிக்கிட்டே இருந்து அது குறைஞ்சிக்கிட்டே போகும், பேபரக்கத்தாயிரும், பறக்கத்து குறைஞ்சு போயிடும். அப்ப இதையெல்லாம் நாம் பழகும் பொழுது அல்லாவை எல்லா நிலைகளிலும், கஷ்டத்திலும் சரி இஷ்டத்திலும் சரி, எல்லா நிலைகளிலும் அல்லாவை புகழ்ந்து பழகக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதே, அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான பரக்கத்தையும் கொடுப்பான், துனியாவையும் சிறப்பாக்கி வைப்பான், கட்டாயமாக ஆக்கிரத்தையும் சிறப்பாக்கி வைப்பான். அல்லாஹ் விளங்கி செயல்படுவதற்கு தௌஃபீக் செய்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.